ஒரு சில நாட்கள் போயிட்டே இருந்துச்சாம். இவனுக்கு இந்த பதவி மேலேயே ஒரு வெறுப்பு வந்துருச்சாம். அன்னைக்கு இரவு அவனோட வீட்ல தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த அவன் பகிர்ந்துகிட்டான். இத கேட்டு அவங்க அப்பா சிரிச்சாருங்களாம். இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு சொன்னாருங்களாம். ஏன் உன்னுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் உன்னை பிடிச்சிருக்கு, நீ கேட்ட உடனே இந்த பதவியை கொடுத்துட்டாங்க, அவங்க ஏன் உன் மேல வெறுப்பை காட்டலன்னு ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். அதுக்கு இந்த பையன் சொன்னானா, இல்லப்பா நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பேன், என்னுடைய வீட்டு பாடத்தெல்லாம் சரியா முடிச்சிருவேன், நான் நல்லா படிப்பேன், அத்தனை ஆசிரியர்கள் மேலேயும் நான் உண்மையாவே பாசம் வச்சிருக்கிறேன், அதனால அவங்க அந்த பாசத்தை என் மேல காட்டுறாங்க, அவங்க எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குது. குட்டி பையன் சொல்றதை கேட்ட அவங்க அப்பா, உன் பிரச்சனைக்கு உன்கிட்டயே விட இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாருங்களாம். உன்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட எப்படி அன்பா மரியாதையா நடந்துக்கிறியோ அதே மாதிரி உன்னுடைய கிளாஸ் பசங்க கிட்ட அன்பா மரியாதையா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி நீ நடந்துக்கோ. அப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு உன்னை எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி உன்னுடைய கிளாஸ் பசங்களுக்கும் உன்னை பிடிக்கும்னு சொன்னாருங்களாம். அப்பா சொன்னதை கேட்ட பையன் மறுநாள் வகுப்பறைக்கு போய் அத்தனை நண்பர்கள் கிட்டையும் ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சானா, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சானா. இந்த பையன் எதை கொடுத்தானோ அவனுக்கு திரும்ப அது கிடைக்க ஆரம்பிச்சதுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கிட்டயும் அவங்க நடந்துப்பாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.